என்னதான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருந்து மார்க்கெட்டில் நிறையா ப்ராஃபிட் பண்ணாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 3 விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாமல் பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ண ப்ராஃபிட்லாம் கண்டிப்பாக லாஸாக தான் போகும். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கடன் வாங்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள ட்ரேட் பண்ண பார்ப்பாங்க. அப்படி பண்ணுறது கரெக்டானு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரே மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகாது. ஸோ கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திக்கங்க. செகண்ட், அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டை வித்ராவல் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே உட்காந்து காம்பவுண்டிங் மட்டுமே பண்ணிட்டு வருவாங்க. அவங்க காம்பவுண்டிங் பண்றது தவறு இல்லை. அந்த காம்பவுண்டிங் பண்றதுக்கு ஒரு நல்ல ரேஷியோ கொடுத்து ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்ங்கிற மைண்ட் செட்ல போனாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க மந்த்லி பேசிஸ்லயோ இல்ல டெய்லி பேசிஸ்லயோ ட்ரேட் பண்ற மாதிரி காம்பவுண்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டைம் ஃபெயிலியர் ஆனா கூட அவங்க அந்த லூப் சைக்கிள்ல மாட்டிப்பாங்க. அதனால அவங்களால மென்டல் ப்ரெஷர் அந்த ட்ரேடிங் ஜேர்னிலேருந்தே குவிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க சப்போஸ் ஒரு 1 lakh ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா 50,000 காம்பவுண்டிங் பண்ணுங்க, 50,000 உடனே வித்ரா பண்ணிருங்க. இந்த தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ட்ரேடிங்கே ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கா எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அடுத்து இருக்கக்கூடிய 6 to 10 monthsக்கான உங்களோட எக்ஸ்பென்சஸை சேவிங்ஸ்ல அமௌண்ட்டா வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்ல மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. எல்லா அமௌண்ட்டையும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மந்த் ப்ராஃபிட் கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்க அந்த கமிட்மெண்ட்டுக்காக உங்க கேபிட்டல் இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க எடுத்துக்கூடிய ட்ரேடை டக்குன்னு க்ளோஸ் பண்ற மாதிரி வரும். இதனால என்ன நடக்கும்னா உங்களுடைய அந்த ட்ரேடிங் ஜேர்னிங்ல ஒரு பிரேக் இருந்துகிட்டே இருக்கும். இதனால நீங்க ட்ரேடிங்ல சக்சஸ் ஆக முடியாது, ஃபெயிலியர் தான் பார்ப்பீங்க.